ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 17 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா 33வது ஒலிம்பிக் போட்டிகள் எங்க நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சினுடைய தலைநகரான பாரிஸ்ல வந்து நடக்க போகுது. எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் 19 நாட்கள் வந்து நடைபெற போகுது. இன்னைக்கு வந்து ஒலிம்பிக் ஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி வந்து நடைபெற்று இருக்கும். எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ்ல இருக்க ஒலிம்பியா அப்படின்ற இடத்துல தான் வந்து நடந்தது. இந்த ஒலிம்பிக் ஜோதி வந்து கிரீஸ் நகரில் தொடங்கி பாரிஸ் வரைக்கும் வந்து 100 நாட்கள் வந்து நடைபெறும். ஓகே, ஒலிம்பிக் போட்டியினுடைய பாரம்பரிய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க கடவுளான அப்பல்லோ. இந்த ஒலிம்பிக் ஜோதியை தயாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் நகரத்தை சேர்ந்த மேத்யூ லெஹானி அப்படின்றவர் தான் வந்து தயாரிச்சிருப்பாரு. இந்த ஒலிம்பிக் ஜோதி எதை உணர்த்துது, எதை வந்து கருப்பொருளா கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா சமத்துவம், நீதி, அமைதி, இது மூன்றையுமே கருப்பொருளா கொண்டுதான் இந்த ஒலிம்பிக் ஜோதி வடிவமைச்சிருப்பாங்க. ஓகே, இந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய சிறப்பம்சங்கள்லாம், அதாவது மற்ற ஒலிம்பிக் போட்டிகளை விட வேறுபட்டு காணப்படுற சிறப்பம்சங்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒலிம்பிக் போட்டியில தடகள போட்டி வந்து இருக்கும் இல்லையா, அதோடைய ட்ராக், அந்த நடைபாதை வந்து பர்பிள் கலர்ல வந்து அமைச்சிருக்காங்களாமா. ஆல்ரெடி இது எந்த கலர்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மெரூன் கலர்ல தான் இருக்கும். இந்த ட்ராக்கை யாரு தயாரிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டுல இருந்து தான் வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஒலிம்பிக் போட்டி எந்த நகரத்துல நடக்க போதோ அங்கதான் வந்து தொடக்க விழா வந்து எப்பவுமே வந்து அந்த நகரத்தினுடைய மையத்திலேயோ இல்ல அந்த நகரத்தினுடைய என்ட்ரன்ஸ்லயோ வந்து நடக்கும். ஆனா 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸ்ல வந்து எங்க தொடக்க விழா நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சென் நதி அப்படின்ற ஒரு நதியில தான் வந்து நடக்க போகுது. ஓகே, அடுத்ததா மூளை காய்ச்சலுக்கான தடுப்பூசியை முதல்ல அறிமுகம் செஞ்ச நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நைஜீரியா தான். த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாம் பிட்ரோடா. அடுத்ததா உலக ஹீமோஃபிலியா தினம். அதாவது ஹீமோஃபிலியானா என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தம் உறையாமை. ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா ரத்தம் வந்து கிளாட் ஆகாம உறையாம அதிக ரத்த போக்கு ஏற்படுறது தான் ஹீமோஃபிலியா நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். உலக ஹீமோஃபிலியா தினம் வந்து என்னைக்கு கடைபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 17. ஓகே, அடுத்ததா சிடிபி சுரக்ஷா. இது வந்து ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா தோட்டக்கலை துறையில இருக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக வந்து ஏற்படுத்தப்பட்டது. சிடிபிக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, அடுத்ததா ஒரு ஃபெஸ்டிவலை பத்தி பார்க்கலாம். லாங் டே திருவிழா எங்க வந்து கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற பழங்குடியின மக்கள் வந்து இதை கொண்டாடுறாங்க. அங்க இருக்க பழங்குடியினர்களுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீஷி. ஓகே, ரீசெண்டா பழங்குடியின மக்கள் செலிப்ரேட் பண்ற ஒரு சில திருவிழாக்கள்ல நம்ம படிச்சிருப்போமா, அதை ரீகால் பண்ணிப்போமா. டாவி அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து எங்க செலிப்ரேட் பண்றாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து கொண்டாடுறாங்களா. அடுத்தது வந்து சண்டிகா சரளம்மா அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து தெலுங்கானால வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதுதான் உலகினுடைய மிகப்பெரிய பழங்குடியின திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க. ஓகே, அடுத்ததா பருத்தி பரிசோதனை ஆய்வகங்கள். பருத்தியை டெஸ்ட் பண்றதுக்கான லேப்ஸ் இந்தியால மொத்தமா தமிழ்நாடோடு சேர்த்து ஒரு 6 இடங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது எந்தெந்த இடம் சொல்லிட்டு பார்ப்போம். தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா, இந்த 6 மாநிலங்கள்ல வந்து பருத்தியை டெஸ்ட் பண்றதுக்கான லேப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல விளையிற பருத்தியோடைய ரகத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கஸ்தூரி. இந்த பருத்தி வகை வந்து வேற எந்த மாநிலத்துல விளையுதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திராலயுமே வந்து கஸ்தூரின்ற பேர்ல தான் வந்து பருத்தி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு இஸ்ரோ வந்து ராக்கெட் என்ஜினோடைய நாசில வந்து பரிசோதிச்சிருப்பாங்க. இந்த நாசில் வந்து எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், அதாவது குறைந்த எடை கொண்ட நாசில். அததான் வந்து இலகு ரக நாசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நாசில்னா என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். ராக்கெட்டோட நாசில் ஏரியால தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வேதியாற்றல்ன்றது இயக்க ஆற்றலா மாறி ராக்கெட்டை வந்து இயங்க வைக்கக்கூடியது. அப்போ இந்த ஏரியா வந்து அதிக எடை கொண்ட ஏரியாவா வந்து இருந்திருக்கும். இந்த ஸ்பேஸ் ஆக்குபேஷன் வந்து குறைச்சோம்னா ராக்கெட் வந்து இன்னும் ஃபாஸ்டா மூவ் ஆக முடியும். அதுவும் இல்லாம எரிசக்தியினுடைய திறன் வந்து அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. அதுக்காக தான் நாசில் வந்து கார்பன் மூலக்கூறால வந்து செய்யப்பட்டதாமா. எந்த ராக்கெட்ல வந்து இதை டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா PSLV Phase 4 ராக்கெட்ல தான் இதை வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்டிங்க எங்க வந்து பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருக்க விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல தான் வந்து செஞ்சிருப்பாங்க. அப்போ இதற்கு முன்னாடி இருந்த நாசில் வந்து எந்த பொருட்களால் வந்து தயாரிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கொலம்பியா அலாய் அப்படின்ற பொருளால தான் வந்து செஞ்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.